கேளிக்கையும் வேடிக்கையுமாக கலகலப்பாக இருந்த இந்த அரசவை இன்று மௌனத்தை அப்பிக்கொண்டு மரண பயத்தோடு மயானமாக காட்சியளிக்கிறதே. இதுதான் காலத்தின் கோலமோ? அந்திம காலத்தில் நின்று கொண்டு அந்த நாள் ஞாபகங்களை நினைத்து பயன் என்ன? ஒருவன் பேரரசனாக இருந்தாலும் பேராசைக்காரனாக இருந்தால் குடிகளின் வாழ்க்கை அவனோடு சேர்ந்து குடிமுழுகி போய்விடும். சிங்கங்கள் சேர்ந்து சிறுநரிக்கு பல்லாக்கு தூக்கும் நிலை வந்து விட்டது. என்ன சொன்னீர்? நீர் சிங்கமா? அசிங்கா! அடிமைகளான பின்னாலும் உம்மிடம் அமைதி ஏற்படவில்லை. நம்மிடையே ஒற்றுமை இல்லாத வரையில் நாம் இதிலிருந்து விடுதலை அடைய முடியாது. தாங்கள் எப்படி விடுதலையானேன் என்று கேட்கிறீர்களா? இல்லை விடுதலையானதை நம்ப முடியவில்லையா? மன்னா, எப்படியோ நீங்கள் சிறையிலிருந்து மீண்டு வந்தது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன் மன்னா, அந்த லீயை எப்படி வென்றீர்கள்? அந்த மானிட பேதையை வெல்ல இந்த மாமன்னன் என்னால முடியாது. மந்திரங்களை மாற்றி சொல்லிக் கொடுத்து தெய்வ குற்றத்திற்கு ஆளாக்கி என்னை சிறைப்பிடித்தான் அந்த லீ. ஆனால் நானோ அதே சிறையில் அதே தெய்வத்தை நோக்கி தவம் இருந்தேன். மனமுருகிய தெய்வம் என் முன்னே தோன்றிய போது அந்த லீயை தோற்கடிக்கும் சக்தியை அந்த தெய்வத்திடமிருந்தே பெற்றேன். இப்போது லீ சிறையில், நான் அவையில். மாமன்னர்! 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 அம்மா இருக்காங்க. கிச்சன்ல இருந்து டிஃபன் கொண்டு வரும்போது ஜாக்கிரதையா கொண்டு வரணும். அட அறிவு கெட்டவனே, ஏற்கனவே கிச்சன்ல இருந்து டிஃபனை கொண்டு வந்து இந்த ரூம்ல வச்சுட்டேன். அம்மா போறதுக்காக தான் இப்ப நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்தாங்க அங்கிள், சாப்பிடுங்க. என்ன அங்கிள் பார்க்குறீங்க? சாப்பிடுங்க. என்ன அங்கிள் யோசிக்கிறீங்க? நான் சொல்கிறேன் அங்கிள், என்னால் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம், இதுக்கெல்லாம் நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் அதானே சொல்ல போகிறீங்க? ஃபீல் பண்ண இது நேரம் இல்லை அங்கிள், முதல்ல இதை சாப்பிடுங்க. சீக்கிரம் சாப்பிடுங்க அங்கிள். கௌரியும் கௌதமும் எங்க போய் தொலைஞ்சாங்கன்னு தெரியலையே. சாப்பிட வரவே இல்லை. சாப்பிடுங்க அங்கிள். சாப்பிடுங்க அங்கிள், ஏன் யோசிக்கிறீங்க? சாப்பிடுங்க. சிவராமன்,
எதிர்பார்த்த சிவராமன், நீ இங்க இருப்பேன்னு எதிர்பார்த்த சிவராமன். அவளை விட்டு சிவராமன். விட்டுறேன். ஆனா என்ன கொல்லவோ இல்ல சுடவோ முயற்சி பண்ணக்கூடாது. ஏன் சிவராமன்? சொல்லு சிவராமன். நீ 2 கொலை பண்ணிருக்க சிவராமன். என் பொண்ணையும் பாலுவையும் கடத்திருக்கிற சிவராமன். தூக்கு தண்டனை எதிர்நோக்கி இருக்கிற. விட முடியாது சிவராமன். மரியாதையா சரணடைஞ்சிரு. சரணடைறேன். ஆனா ஆண்டனி கொன்னதுக்கு அப்புறம் தான் இது பாருங்க இன்ஸ்பெக்டர், என்ன சுட முயற்சி பண்ணாதீங்க சிவராமன். என்ன மடக்கி இன்னொரு கொலை பண்ண வச்சிராதீங்க. மறுபடியும் தப்பு பண்ணாத சிவராமன். சொன்னா கேளுங்க. சிவராமன் சொல்றது கேளு. சொன்னா கேளுங்க. ரெடி பண்ணாங்க. விட்டுடுங்க. சிவராமன். சிவராமன் விட்டுடுங்க. பாத்து. சொல்லுடா. சிவராமன். போடாத சிவராமன். இல்ல சிவராமன். அங்கிள் விட்டுருங்கப்பா ப்ளீஸ்ப்பா. சிவராமன். ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் கோதண்டராமன் பேசுறேன். எஸ்ஐ அருளா? எஸ்ஐ, நீங்க ஒரு போலீஸ் டீம் எடுத்துக்கிட்டு இமிடியேட்டா ஆண்டனி வீட்டுக்கு போயிடுங்க. சிவராமன் என்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறான். அவன் அங்கதான் வருவான். நானும் அங்க வந்துடுறேன். நான் வர்றதுக்கு முன்னாடி அவன் அங்க வந்தானா அவனை சுடுறது கூட தயங்காதீங்க. ஷூட் ஹிம் அட் சைட். எஸ், உங்க 2 பேரையும் நான் வந்து கவனிச்சுக்கிறேன். வெட்கம், வேதனை, அவமானம். ஐயோ, இந்த உலகையாண்ட எனக்கா இந்த நிலைமை? தவறடித்து விட்டேன். மீண்டும் ஒரு மானிட பதரை நம்பி என் தலையில் நானே மண்ணை அள்ளி போட்டுக் கொண்டேன். அந்த லீ என்னென்ன சொல்லி எத்தனை நாடகமாடி என்னை நம்ப வைத்தான். அழிவை நோக்கி பயணிப்பவன் அறிவு வேலை செய்யாது என்பது உறுதியாகிவிட்டதே. சிறிதும் யோசிக்காமல் அவனை சந்தேகப்படாமல் விட்டு விட்டேனே. சிறுமதியால் சிறைப்பட்டு விட்டேனே. எப்படி மீள்வேன்? இனி எப்படி பூதகுலத்தை ஆள்வேன்? மைதீன், இவன் என்னை போலவே இருக்கிறான். யார் நீ? சொல். என்னொருவர் இருக்கும் நீ யார்? உற்றுப்பார், உள்ளார்ந்து பார், என்னை ஊடுருவிப்பார். இது லீயின் குரல். ஆமா, இது லீயின் குரல் தான். இப்போது உன் முன்னால் நிற்பதும் லீயே தான். என்ன நாடகம் இது? எதற்காக என் உருவை எடுத்தாய்? என் பாதுகாப்பு கருதி அந்த அலாவுத்தீனையும் மூசாவையும் நான் நீதான் என்று நம்ப வைக்கவும் நான் உன் உருவை எடுத்துள்ளேன். மோசக்காரா, துரோகி, கபட வேடதாரி லீ, உன் அட்டுழியங்கள் எல்லை மீறி போய்க் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் நீ எனக்கு முன்னே போய்க் கொண்டிருக்கிறாய் மைதீன். பதவிக்கான எங்கள் பங்காளி சண்டையை நீ உனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டாயா? இது எங்கள் பிரச்சனை. மரியாதையாக என்னை விடுவித்து விடு. நான் உன்னை மன்னித்து பூலோகம் அனுப்பி விடுகிறேன். யார் யாரை மன்னிப்பது? சிறைப்பட்ட பாவியே, சினம் கொள்ளாமல் கேள். இது எனக்கும் உனக்கும் நடக்கும் போராட்டம் அல்ல. அந்த சிறுவன் மூசாவுக்கும் எனக்கும் நடக்கும் சித்து விளையாட்டு. அவனுடைய ஆற்றலுக்கும் என் அறிவுக்கும் நடக்கும் பல பரீட்சை, விஷ பரீட்சை. உன்னால் அவனை வெல்ல முடியாது. என்னை விடுவி. இருவரும் சேர்ந்தே அவனை ஒழித்து விடுவோம். உன் சேர்க்கை எனக்கு தேவையில்லை. உன் துணையால் அவனை வெல்ல வேண்டியதில்லை. பூதலோகம் வரை வந்து பூதகுல அரசனையே சிறையில் தள்ளி நானே சக்கரவர்த்தியாக முடிசூட்டுக் கொண்ட எனக்கு சிறு பொடியனின் கருவறுக்க உன் குருவால் எனக்கு தேவையா? முட்டாள் லிஸ்வான், பொடியன் மூசாவின் ஜாதகம் தெரியாமல் கொக்கரிக்காதே. அவன் எண்ணிலடங்கா ஆற்றல் படைத்தவன். என்னை பயமுறுத்தி பார்க்கிறாயா மைதீன்? இந்த லீயின் சக்திகளுக்கு முன்னால் அந்த மூசா ஒரு புழு. புழுதான், உன் மண்டையை குடைய போகும் புழு.
அதை நினைவில் வைத்துக்கொள். நினைவென்றதும் நினைவுக்கு வருகிறது. நான் இங்கு வந்ததே உன்னை என் உருவுக்கு மாற்றத்தான். சொய் முய் சொய்மா சொய் முய் கொய்மா. வேண்டாம் சொய் வேண்டாம் முய் நான் சொய்மா சொல்வதற்கு வேண்டாம் நீ வேண்டாம். சொய் முய் கொய்மா. என்ன இது? என்ன இது? லீ! ஐயோ, என்ன கொடுமை இது? லீ, என் சாபம் உன்னை சும்மா விடாது. நீ அழிந்து போவாய். நடக்கட்டும், பார்ப்போம். நீ நானாக ஓய்விடு, நான் நீயாக அரசாள்கிறேன். அந்த மூசாவை அழித்தொழிக்கிறேன். லீ ஸ்வாங், லீ ஸ்வாங், லீ. எனக்கு தெரியும் நீங்கெல்லாம் வாய் பேசவும் வாயை திறந்து வயிறு நிறைய கொட்டிக்கவும் தான் லாய்க்குன்னு எனக்கு நல்லா தெரியும். மூசா ஒரு சின்ன பையன், அவன் கோச்சிக்கிட்டு போயிட்டான். அவனை இன்னும் உங்களால சமாதானப்படுத்த முடியல. அட என்ன பண்ணீங்க? அன்னைக்கு நாங்க சமாதானப்படுத்தணும்னு சொன்னப்ப நான் சமாதானப்படுத்திக்கிறேன்னு சொன்னீங்க. அது மட்டும் இல்லப்பா, சாக்லேட் கொடுத்து சமாதானப்படுத்துறதுக்கு அவன் என்ன சாதாரண குழந்தையா? பூத குமாரன். ஆமா, நீங்க ஏதாவது சொல்லுவீங்க, அவன் கோச்சிட்டு போவான். மூசா மூசான் தாசா பண்ணிட்டு பின்னாடியே ஓடணுமா? நீங்க விடா கண்டர், அவன் கொடா கண்டன். அத்தை, அது என்னத்த விடா கண்டர்? விடா கண்டர்னா புருஷனுக்கு மரியாதை கொடுக்கறது. உனக்கு தான் புருஷன்னா என்னன்னு தெரியாதே. அப்புறம் என்ன விடா கொண்டர் என்ன, விடா கண்டர் என்ன? போட்டி அத்தை என்ன? போதும், நிறுத்துங்க. நீங்களும் உங்க மரியாதையும். ஆமா, மூசா எங்க? மூசா, மூசா. மூசா, இன்னும் உனக்கு தாத்தா மேல கோபம் போலையாப்பா? மூசா, நான் ஏற்கனவே சொன்னதை மறுபடியும் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உன் கோபத்தில் அர்த்தம் இல்லைங்கிறது உனக்கே புரியும். தாத்தா, ஏற்கனவே அந்த லீ என்னால தோற்கடிக்கப்பட்டவன்னு நான் சொன்னதை நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா நான் அந்த பூதலோகத்துக்கு போறது எவ்வளவு நியாயமானதுன்னு நீங்க புரிஞ்சுக்குவீங்க. சபாஷ், சரியான போட்டி. அடச்சே, வாய் மூடு. மூசா, லீ ஏற்கனவே உன்னால தோற்கடிக்கப்பட்டவன் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா உன்னால தோற்கடிக்கப்பட்டப்ப அந்த லீக்கு ஒரு பூதலோகத்தையே ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு சக்திகள் இல்லை. ஆனா இன்னைக்கு அந்த சக்திகளோட இருக்கான், பூத அரசனாவும் ஆயிட்டான். மூசா, ஒரு குழந்தைய 10 வயசா இருக்கும்போது ஓங்கி ஒரு அறை அறையலாம். அதே 10 வருஷம் கழிச்சு இவனை 10 வருஷம் முன்னாடி நான் அரைஞ்ச வந்தானேன்னு இப்ப அறைய முடியுமா? அவன் திருப்பி அரைஞ்சு நம்ம தாடைய பேத்துருவான். அவனோட அறையில ஏற்கனவே அறை வாங்கின வன்மமும் இப்ப பழி வாங்குற சந்தர்ப்பம் கிடைச்சிதேங்கிற வேகமும் கலந்திருக்கும். இந்த அறை வாங்கின நிலையில தான் இப்ப லீ இருக்கான். அதனால தான் பூதலோகம் போக வேண்டான்னு ஒன்னு நான் சொல்றேன். ஆமா மூசா, நம்மள ஏமாத்தின மைதின அந்த லீ ஏமாத்திருக்கானா? கண்டிப்பா அவன் உலகமாக ஏமாத்துக்காரனா தான் இருக்கணும். மூசா, ஏ ராசா, நாங்க உன்னை பொத்தி பொத்தி வளர்க்கறதே நாளைக்கு பூதலோகத்தை நீ ஆளணும். அதுக்காத்தாயா? ஆமாண்டா மூசா, என்னடா இவங்கெல்லாம் இப்படி சொல்றாங்களே? லீட்ட இருக்கிற சக்தியோட நம்ம சக்தி குறைவுன்னு நீ கவலைப்பட வேணாம். உங்ககிட்ட இருக்கிறது அபார சக்தி, அதுல எந்த சந்தேகமே இல்லப்பா. நல்லதுக்கே பயன்படக்கூடிய இந்த சக்தியை லீ அழிக்க பயன்படுத்த வேண்டாம்னு தான் நாங்க சொல்றோம்ப்பா. மூசா, இப்போ உனக்கு எல்லா விஷயமும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியுது தாத்தா. எதனாலையும் யாராலையும் எனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற உங்களோட பயம் எனக்கு நல்லா புரியுது தாத்தா. அதனால தான் சொல்றேன், நீ இங்க இருந்து வீட்டை பாத்துக்க, நான் பூதலோகம் போய் அந்த லீய ஒரு கை பார்த்துட்டு வரேன். என்னது, நீங்க போக போறீங்களா? ஆமா, அன்னைக்கு பூதலோகத்தை மீட்க ஏதாவது பண்ணுங்கன்னு நீதானே குதிச்ச. அப்ப சொன்னங்க. ஆனா இப்போ அது என்னத்த? அப்போ ஒரு பேச்சு, இப்போ ஒரு பேச்சு. போக போறது என் புருஷன்ட்டு. புருஷன் மேல நம்பிக்கையை வச்சு சிரிச்ச முகத்தோட அனுப்பிவே ஆயிஷா. எல்லாரும் நியாயம் ஜெயிக்கணும்னு வேண்டிக்கங்க. நான் கிளம்புறேன்.